கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதியைச் சேர்ந்த இலக்கியா சமூக வலைதளங்களில் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியவர். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்களில் கிளாமரான வீடியோக்களை பதிவிட்டு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை திரட்டிய இவர் சமீபத்தில் நடிகை ஷக்கீலாவுடனான பேட்டியில் தனது வாழ்க்கை பயணம் குறித்து வெளிப்படையா பேசியுள்ளார். இந்த பேட்டி அவரது வாழ்க்கையின் சவால்கள், குடும்ப உறவுகள் மற்றும் ரசிகர்களுக்காக தொடர்ந்து பதிவிடும் முடிவு ஆகியவற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இலக்கியாவின் பயணம் சென்னைக்கு புலம்பெயர்ந்த பிறகு தொடங்கியது. டிக்டாக் தளத்தில் கவர்ச்சியான உள்ளடக்கங்களை பதிவிட ஆரம்பித்த அவர் விரைவில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமடைந்தார். சென்னைக்கு வந்த புதிதில் இப்படியான வீடியோக்களை செய்ய ஆரம்பித்தேன் என்று அவர் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த பயணம் அவருக்கு எளிதாக அமையவில்லை. தொடக்கத்தில் அவரது குடும்பத்தினர் யாரும் அவரை தொடர்பு கொள்ளவில்லை. அவரது முயற்சிகளை கண்டு கொள்ளவும் இல்லை. இது அவருக்கு உணர்வு ரீதியாக பெரும் சவாலாக இருந்திருக்கிறது. இலக்கியாவின் வீடியோக்கள் பலரால் ரசிக்கப்பட்டாலும் அதே அளவு விமர்சனங்களையும் எதிர்கொண்டன. நிறைய பேர் இப்படியான வீடியோக்களை பார்த்துவிட்டு என்னை திட்டுகிறார்கள் என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இது அவரது மனதை பாதித்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவரது தந்தை அவருக்கு அழைப்பு விடுத்து, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா, முடிஞ்சவரை இதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று அன்போடு கூறியுள்ளார். இது இலக்கியாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் சென்று இயல்பான வாழ்க்கை வாழ முடியுமா என்ற கேள்வி அவரை தொடர்ந்து அலக்களித்து வருகிறது. குடும்பத்தின் எதிர்ப்பையும் சமூகத்தின் விமர்சனங்களையும் மீறி இலக்கியா தனது வீடியோ பதிவுகளை தொடர்ந்து வருகிறார். என்னை விரும்பும் ரசிகர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இப்படியான வீடியோக்களை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது அவரது ரசிகர்களிடையே உள்ள பற்றுதலையும் அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் மனப்பான்மையும் காட்டுகிறது. டிக்டாக் தடைக்கு பிறகு இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் தளத்தில் தனது பிரபலத்தை தக்க வைத்து வரும் இலக்கியா சமூக வலைதளங்களில் தனக்கென ஒரு நிலையான இடத்தை உருவாக்கியுள்ளார். இலக்கியாவின் பயணம் சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இளம் பெண்ணின் தைரியத்தையும் சுயமாக முடிவெடுக்கும் திறனையும் பிரதிபலிக்கிறது. சமூக வலைதளங்களில் கிளாமர் மூலம் பிரபலம் அடைவது எளிது என்றாலும் அதை தொடர்ந்து செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. குடும்பத்தின் ஆதரவு இல்லாத நிலையிலும் விமர்சனங்களை எதிர்கொண்டு தனது ரசிகர்களுக்காக முன்னேறி செல்லும் இலக்கியாவின் மன உறுதி பாராட்டத்தக்கது. டிக்டாக் இலக்கியாவின் பேட்டி அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட உணர்வு பூர்வமான தருணங்களையும் சமூக வலைதள பிரபலமாக இருப்பதன் பின்னணியில் உள்ள சவால்களையும் வெளிப்படுத்தியுள்ளது. சென்னையில் தனியாக தொடங்கிய பயணம் இன்று பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் ஆதரவை பெற்றிருந்தாலும் அவரது மனதில் இயல்பான வாழ்க்கை குறித்த சந்தேகம் தொடர்கிறது. இது ஒரு புறம் அவரது தனிப்பட்ட போராட்டத்தையும் மறுபுறம் ரசிகர்களுக்கான அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. சமூக வலைதளங்களில் செல்வாக்கு அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் இலக்கியாவின் கதை ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. புகழுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையிலான சமநிலை தேடும் ஒரு இளம் பெண்ணின் பயணமாக பார்க்கிறது.